This video is based on my video number 20 in YouTube. You should watch that first. Oracles and a lion. Vocabulary and grammar details. Write down the Tamil meanings of the following words using a dictionary. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க போகிற வார்த்தைகள்லாம் ரூல்டு நோட்புக்கில் அதே மாதிரி நம்பர் போட்டு ஒன்று கீழே ஒன்று எழுதிக்கோங்க. ஒரு லைன் கேப் விட்டு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழ் அர்த்தத்தை ஒரு டிக்ஷனரி பார்த்து எழுதிக்கணும். இப்போ நான் வேகமாக கடகடன்ட்டு இந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கு தமிழ் அர்த்தத்தை பேச்சு தமிழ் அர்த்தத்தில் இருக்கிறத நான் சொல்லுவேன். இதை நீங்கள் காதில் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் டிக்ஷனரியோட கம்பேர் பண்ணி நான் சொல்கிற வார்த்தையும் கம்பேர் பண்ணி நீங்கள் எழுத்து வடிவில் எப்படின்னா எழுதுனா கரெக்டு அப்படிங்கிறத யோசனை பண்ணி நீங்களே எழுதிக்கலாம். 1 லயன் நவுன் சிங்கம், 2 ஸ்லேவ் நவுன் அடிமை, 3 சர்வன்ட் நவுன் வேலைக்காரர், 4 பே பெய்டு வேர்ப் சம்பளம் கொடு, 5 பேட்லி ட்ரீட் வேர்ப் மோசமாக நடத்து, 6 வாக்கிங் அலாங் அருகே நடந்து செல், 7 அபவுட் டு இது வந்து போலான்ட்டு இருந்தாங்க செய்யலான்ட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஐ வாஸ் அபவுட் டு லீவ் ஸோ வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அட்டாக் வேர்ப் தாக்கு, 9 சீம் டு பி இது வந்து தோன்றியது, 10 பெயின் நவுன் வலி, 11 வாக்கப் வாக்டப் அருகில் செல், 12 ஹோல்ட் அவுட் ஹெல்ட் அவுட் கை நீட்டு, 13 புவர் அட்ஜெக்டிவ். புவர்னா புவரில் ஃபஸ்ட்டு மீனிங் வந்து புவர் பீப்புள் ஆர் புவர் மேன் சொன்னால் ஏழையானன்னு அர்த்தம். இந்த இடத்துல பாடத்தில் வந்து புவர் அப்படின்னா பாவப்பட்ட அப்படின்னு சொல்லலாம். 14 ஹிம்செல்ஃப் தனக்குத்தானே, 15 பீஸ்ட் நவுன் விலங்கு, 16 பா நவுன் மிருகத்தோட பாதம், 17 ஜென்ட்லி இதமாக, 18 ஸ்வோலன் அட்ஜெக்டிவ் வீக்கத்துடன், 19 தான் நவுன் முள், 20 ப்ளீட் ப்ளீடிங் வேர்ப் ரத்தம் கசிவது. ஸோ நம்ம இப்போ 20 வார்த்தை படிச்சிட்டோம். இது வந்து ரூல்டு நோட்புக்கில் ஒரு லைன் விட்டு ஜாயின் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதிக்கணும். அப்புறம் அது பக்கத்தில் பென்சிலில் பெட்டர் தமிழ் மீனிங்கை எழுதிக்கலாம். இப்போ நம்ம 21லேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். 21 பிளட் நவுன் ரத்தம், 22 லிக்டு வேர்ப் நக்குவது, 23 வாக் அவே அந்த பக்கமாக போகிறது, 24 கேட்ச் காட் வேர்ப் பிடிப்பது, 25 மேன் மென் நவுன் மனிதன், 26 டேக்கன் பேக் வேர்ப் திரும்பி எடுத்துக்கொள், 27 கிரை கிரைடு வேர்ப். இப்போ கிரைனா அழு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இது வந்து ரெண்டாவது மீனிங்காக சொல்லலாம். உரத்த குரலில் பேசு. 28 பனிஷ்மெண்ட் நவுன் தண்டனை, 29 வைல்டு அட்ஜெக்டிவ் காடு சம்பந்தம் உடைய. ஸோ வைல்டு அனிமல்ஸ் அப்படின்னா காட்டு விலங்குகள், டொமஸ்டிக் அனிமல்ஸ்னால் வீட்டு விலங்குகள். 30 அனிமல் நவுன் விலங்கு இல்லைன்னா மிருகம். 1 லயன் நவுன் சிங்கம், 2 ஸ்லேவ் நவுன் அடிமை, 3 சர்வன்ட் நவுன் வேலைக்காரர், 4 பே பெய்டு வேர்ப் சம்பளம் கொடு, 5 பேட்லி ட்ரீட் வேர்ப் மோசமாக நடத்து, 6 வாக்கிங் அலாங் அருகே நடந்து செல், 7 அபவுட் டு இது வந்து போலான்ட்டு இருந்தாங்க செய்யலான்ட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஐ வாஸ் அபவுட் டு லீவ் ஸோ வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அட்டாக் வேர்ப் தாக்கு, 9 சீம் டு பி இது வந்து தோன்றியது, 10 பெயின் நவுன் வலி, 11 வாக்கப் வாக்டப் அருகில் செல், 12 ஹோல்ட் அவுட் ஹெல்ட் அவுட் கை நீட்டு, 13 புவர் அட்ஜெக்டிவ். புவர்னா
புவரில் ஃபஸ்ட்டு மீனிங் வந்து புவர் பீப்புள் ஆர் புவர் மேன் சொன்னால் ஏழையானன்னு அர்த்தம். இந்த இடத்துல பாடத்தில் வந்து புவர் அப்படின்னா பாவப்பட்ட அப்படின்னு சொல்லலாம். 14 ஹிம்செல்ஃப் தனக்குத்தானே. 15 பீஸ்ட் நவுன் விலங்கு. 16 பா நவுன் மிருகத்தோட பாதம். 17 ஜென்ட்லி இதமாக. 18 ஸ்வோலன் அட்ஜெக்டிவ் வீக்கத்துடன். 19 டான் நவுன் முள். 20 ப்ளீட் ப்ளீடிங் வேர்ப் ரத்தம் கசிவது. ஸோ நம்ம இப்போ 20 வார்த்தை படிச்சிட்டோம். இது வந்து ரூல்டு நோட் புக்கில் ஒரு லைன் விட்டு ஜாயின் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதிக்கணும். அப்புறம் அது பக்கத்தில் பென்சிலில் பெட்டர் தமிழ் மீனிங்கை எழுதிக்கலாம். இப்போ நம்ம 21லேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். 21 பிளட் நவுன் ரத்தம். 22 லிக்டு வேர்ப் நக்குவது. 23 வாக் அவே அந்த பக்கமாக போகிறது. 24 கேட்ச் காட் வேர்ப் பிடிப்பது. 25 மேன் மென் நவுன் மனிதன். 26 டேக்கன் பேக் வேர்ப் திரும்பி எடுத்துக்கொள். 27 கிரை கிரைடு வேர்ப். இப்போ க்ரைனா அழு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இது வந்து ரெண்டாவது மீனிங்காக சொல்லலாம். உரத்த குரலில் பேசு. 28 பனிஷ்மெண்ட் நவுன் தண்டனை. 29 வைல்டு அட்ஜெக்டிவ் காடு சம்பந்தம் உடைய. ஸோ வைல்டு அனிமல்ஸ் அப்படின்னா காட்டு விலங்குகள், டொமஸ்டிக் அனிமல்ஸ்னால் வீட்டு விலங்குகள். 30 அனிமல் நவுன் விலங்கு இல்லைன்னா மிருகம்.